அதான் சொல்றேன்ல, அமைதியா போய் சீட்ல உட்காரு. ஹலோ மிஸ்டர், எவ்வளவு தைரியம் இருந்தா ராதா கைய பிடிப்பீங்க? ராதா, ஒவ்வொரு தடவையும் நீ ஜெயிச்சுட்டு இருக்க, நான் தோத்து போயிட்டு இருக்கேன். ஆனா இந்த தடவை அப்படி நடக்காது. இந்த தடவை கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். குஷி செத்து போயிடுவா, ஆனா பாவம் கூட நீயும் செத்து போயிடுவா. அப்புறம் நான் என் கல்யாண ஏற்பாடுல கான்சென்ட்ரேட் பண்ணிடுவேன். மோகன், நம்ம உறவுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அரைக்குறையா நிக்குது. அது பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அதை கூட நிறைவேற்றிடலாம். மோகன், உன் மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. உன்னோட இந்த கைகள், இதால தானே நீ ராதாக்கு மஞ்சள் பூசின. இதுல எனக்கு தான் உரிமை இருக்கு. ராதா எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மோகனை அவ கையால தொடுவா? எந்த கையால ஏன் மோகனை நீ தொட்டியோ அந்த கையில இருக்கிற ஒவ்வொரு விரலையும் அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். நம்மளோட நலங்குக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோகன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? என்னோட நலங்க நானே கொண்டாடிட்டு இருக்கேன். அந்த குஷியால மோகனுக்கும் ராதாக்கும் தானே நலங்கு நடந்துச்சு. எப்படியும் அந்த விஷயத்துக்காக ராதாக்கு தண்டனை கிடைக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மோகன் அவ தொடுவா? எதுக்கு நீங்க என் கையை பிடிச்சீங்க? முதல்ல என் கையை விடுங்க. மேடம், அது வந்து மேடம், வண்டி டர்னிங்ல இருக்குல்ல, அதான் நான் கையை பிடிச்சிட்டேன். சாரி மேடம். இல்ல, வேற என்னமோ இருக்கு. எது வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்க போய் சீட்ல உட்காருங்க, அங்க உட்கார்ந்து யோசிங்க. போங்க. இந்த அண்ணன் ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. ஆனா என்ன? இந்த ராதா இந்த பாம பாத்திரக்கூடாது, அப்புறம் என் பிளான் மொத்தமா நாசமாயிடும். ஏதோ கீழே விழுற சத்தம் கேட்டுச்சுல. ராதா எனக்கு நடக்க இருந்த நலங்க கெடுத்துட்டா. ஆனா இங்க யாருக்குமே தோணவே இல்லை. அப்புறமா கூட அவங்க எனக்கும் மோகனுக்கும் தனியா நலங்கு பண்ணிருக்கலாம்ல. மோகனுக்கு கூட ஞாபகம் இல்லம்மா. அதான் நானே யோசிச்சேன், கல்யாணத்துல நலங்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி அதை பண்ணணும்ல. அதான் தனியா நானே செலிப்ரேட் பண்றேன். அட கடவுளே, என் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நீ பாதி பைத்தியமா தான் இருந்த. இப்ப நீ பண்றத பார்த்தா மோகன் கூட கல்யாணம் ஆறதுக்குள்ள நீ முழு பைத்தியம் ஆயிடுவ போல இருக்கு. மா, நான் பைத்தியம் தான், மோகன் மேல பைத்தியம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்திருக்கும். என்ன? உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை மோகனுக்கு இருக்கு. ராதா அவனை காதலிக்கிறான்னு அவனுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் மோகன் என்ன பண்ண நினைச்சாலும் அது அவன் தாராளமா பண்ணட்டும். யாருமே அவனை தடுக்க மாட்டாங்க, நான் கூட.
நான் சொல்றத கேளு, கொஞ்சம் வா இந்த பக்கம் வா. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நீ உன்னோட பேத்தி குஷியை அனாதையாக்க ஆசைப்படுறியா? புரியுதா? தேங்க்யூம்மா. நீங்க எல்லாத்தையும் கரெக்டா சமாளிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இந்த பிரச்சனை. இதுக்கப்புறமா உங்க காதுக்கு என்ன தவிர வேற ஆப்ஷனே இருக்காது. என்ன சொல்ற? இப்ப என்ன செய்ய போற? அது நடக்கும்போது நீங்களே பாப்பீங்க. இப்போதைக்கு என்ன இந்த நலங்களை கான்சென்ட்ரேட் பண்ண விடுறீங்களா? ஏதோ உன் பேர்ல வந்திருக்கு, இந்தா. தேங்க்யூ. இவ பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியா இல்லையே. அம்மாடி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லு பார்க்கலாம். அது அந்த துளசி இருக்கால, அவதான் உன்னை அடிச்சு துவைச்சாலே. அப்புறம் அந்த காதுவும் உன் பிளான கெடுக்க போறா. இவ்வளோ நடந்தும் நீ எப்படிம்மா ரொம்ப அமைதியா இருக்க? உனக்கு இந்த தடவை ஏன் கோவமே வரல? சொல்ல. ஏ உங்களோட கேள்விக்கு என்கிட்ட ரொம்ப நல்ல பதில் இருக்குமா. இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சு போயிடும். ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்கோ? இந்த பொண்ணை வேற பாருங்க. இவளை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். இவளை எப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்த கடவுளே. கடைசியில பாருங்க, இந்த வயசானவ கிட்ட இவ எப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு. என்ன பண்ண போறேன்னு இந்த அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாளே ஆமாமா. கடவுளே. உங்களோட இந்த சென்டிமெண்ட் டிராமா எல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. சரி வச்சுக்கோ, நீயே அதை என்ன பண்ண போறேன்னு சொல்லி தொலை. முதல்ல நான் போட்ட பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகட்டும். அதுக்காக தானே நான் இதை வாங்கியிருக்கேன். அதுல என்ன இருக்கு? பாம். நீங்க கீழே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு தயவு இருக்கீங்க? செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். நீங்க என் மேல ரொம்பவே அக்கறை காட்டுறீங்க. நான் தான் முட்டாள் மாதிரி உங்களை திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். சரி, நீங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? முதல்ல எந்திரிங்க, எழுந்து நில்லுங்க. நான் எழுந்து உட்காந்துக்கிறேன். நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க மேடம். நீங்க முதல்ல உட்காருங்க. சரி, நான் போய் உட்கார்றேன். நீங்க முதல்ல எந்திரிச்சு உங்க சீட்ல உட்காருங்க. சரி, சரிங்க மேடம், நீங்க உட்காருங்க. இந்த பைத்தியக்காரி நிஜமாவே பாம வாங்கி தான் வச்சிருக்காளோ? இந்த அண்ணனை பார்த்தா என் மனசுக்கு சரியா படல. இவர் பஸ்ல ஏறினதுல இருந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. இந்த ஸ்பேனர் வச்சுட்டு என்ன பண்ற? அது வந்து சார், இதுக்கு முன்னாடி நான் மெக்கானிக்கா இருந்தேன். அதான் ஸ்பேனரை கையில வச்சுக்கிறது பழக்கமாயிடுச்சு. பாம் வெடிக்கும், அப்போ நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். பாம்? என்ன பாம்? அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தீபாவளி வருதுல்ல, அதுக்காக பட்டாசு வாங்கணும். ஏதோ விழுந்துருச்சு, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நானும் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறேன்னு. ஏகிரே, மோகன் ஐயாக்கும் இந்த ஆளை பார்த்து சந்தேகம் வந்துச்சுல்ல?
என்னோட பார்ட்னர். நீ பிறந்ததுல இருந்தே உனக்கும் எனக்கும் ரத்த பந்தம் இருந்தாலும் ஒரு அப்பா பொண்ணுங்கிற உறவை ராதா தான் உருவாக்கினா. ஏன் திடீர்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்க? மனசு பதறுது. திடீர்னு இந்த போட்டோவும். ஏய் துளசி, ஃப்ரீயா இருக்கல்ல? சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாவது பண்ணலாம்ல? கொஞ்சம் பாத்துக்கேன் குஷியையும் ராதாவையும். அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கோயேன். வேற என்ன? அப்படி பண்ண முடிஞ்சா எனக்கும் சந்தோஷம்தான். எனக்கும் ஒரு மாதிரி மனசு பதட்டமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு குஷியை வெளியே அனுப்புறதுக்கு சுத்தமா மனசே வரல. குஷி நல்லா இருந்தா போதும். எப்படியும் ராதா குஷி கூட தான் இருக்கான்ல, சோ நான் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு தடவை நான் மோகன் ஐயாக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஃபோன் பிஸின்னு வருதே. இவ ஃபோன் ஏன் பிஸின்னு வருது? யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இது மோகன் ஐயாவே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஹலோ மோகன் ஐயா. ஆம் ராதா, அங்க போய் சேர்ந்துட்டீங்களா? அது இன்னும் இல்ல மோகன் ஐயா, நாங்க போயிட்டே இருக்கோம். இந்த பொண்ணு மோகன் கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது. அதுக்குள்ள நான் ஏதாவது செய்யணும். அப்புறம் அங்க எல்லாம் ஓகே தானே? அதாவது குஷி நல்லா இருக்கால? இந்த அண்ணனோட நடவடிக்கை எனக்கு சரியா படலங்கிற விஷயத்த மோனையா கிட்ட சொல்லிடட்டுமா? மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. ஆனா சொன்னா மோனையா பதட்டமாயிடுவாரே. இங்க குழந்தைங்களும் இருக்காங்க, நான் எப்படி மறைக்கிறது? அட, போன்ல பேசுனா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹலோ ராதா. இல்ல மோனையா, அது மோனையா. நான் உங்ககிட்ட. ஹலோ, என்ன இப்படி பண்றீங்க நீங்க? ஹலோ ராதா, என் போனை கட் பண்ணிட்டா. என் போனை கொடுங்க, நான் மோனையா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? அவ செல்போனை கொடு. லைனும் போக மாட்டேங்குது. இந்த நெட்வொர்க் இஷ்யூ வேற. மோகன், இங்க வாப்பா. யாரு வந்திருக்காங்கன்னு பாரு, சீக்கிரம் வா. மோகன், மா, இவங்க இங்க என்ன பண்றாங்க? என்னாச்சு? ஏன் என்ன பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டீங்க? நார்மலா இருங்க. நாங்க சண்டையெல்லாம் போட வரல. சண்டை போடுறதுக்கு தான் இங்க ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? வணக்கம். நல்லா இருப்பா. நான் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். குஷி இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அது போதுமே. குஷி சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அம்மா திடீர்னு இப்படி மாறினாங்க? இவன் கூட எப்படியோ இதுக்கப்புறம் வீட்ல எந்த டென்ஷனும் இருக்காது. காதம்பரி சம்பந்தி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானும் கல்யாண சடங்குகள்ல கலந்துக்கலாமா? கண்டிப்பா. மோகன் உங்களுக்கும் புள்ள மாதிரி தானே?
அப்புறம் நீங்கெல்லாம் தப்பா நினைக்கலன்னா பாட்டிங்கிற முறையில நான் சில விருந்தினர்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கேன். அவங்களும் பார்க்கட்டும் குஷியோட வருங்கால அம்மா எப்படி இருக்கான்னு. என்னம்மா நீங்க எப்படிலாம் பேசுறீங்க? எதுவும் உங்க வீடு தான், உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, கூப்பிடுங்க. ஆச்சரியமா இருக்கே, இந்த பொம்பளை எப்பயுமே சண்டைக்கு தானே வருவா, இப்ப மட்டும் எப்படி ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இருக்கா. நான் எப்படி சொன்னேனோ அப்படியே தானே நடக்கும். நீங்கள் என்ன அமௌண்ட்டு பேசுனீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. அதை விட அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் சொன்ன வேலையும் கரெக்டாக நடக்கும். அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன இவ தாமினி பக்கம் இருக்கா? என்னால இதை நம்பவே முடியல. ஏன் கூட பிறந்துட்டு இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிறான். வாழ்க்கை பூரா என்னை எதிரியா நினைச்சவ கூட நீ கை கோத்துட்டு நிக்கிறியா? அப்படின்னா இவங்க இப்போ தாமினி சொல்லிதான் இங்க வந்திருக்காங்களா? ஆனா எதுக்காக? இப்போ ராதா இல்லாம போயிட்டா. இங்க பாருங்க மேடம், இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க சொந்தக்காரங்க. ஸ்கூல் டீச்சருக்கு பதிலாக தானே வந்திருக்கீங்க. அப்போ இந்த குழந்தைங்கள பாத்துக்கங்க. நீங்க எல்லாம் பசங்க முன்னாடி ஃபோன் பேசுனீங்கன்னா அப்புறம் அவங்களும் பெரிய பசங்கள ஆனதுக்கு அப்புறம் வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசி ஆக்சிடென்ட் ஆயிடும். ஹலோ மிஸ்டர், அறிவுரை சொல்றதை நிறுத்துறீங்களா? செல்போனை கொடுங்க. வண்டி ஓட்டும் போதுதான் ஒருத்தர் ஃபோன் பேசக்கூடாது, பஸ்ல உட்காந்துட்டு வரும்போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே. அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? என் ஃபோனை திருப்பி கொடுங்க. ஹலோ மேடம், இத்தனை வருஷமா நான் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். இதான் என் வேலை. எது சரி எது தப்புன்னு என்னை விட யாருக்கும் அதிகம் தெரியாது. இன்னைக்கு நீங்க தப்பு பண்ணா நாளைக்கு அந்த பசங்களா தான் கத்துப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அண்ணன் இன்னைக்கு வேலைக்கு முதல் நாள்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்னடானா பல வருஷமா இதுதான் தன்னோட வேலைன்னு சொல்றாரு. ஏதோ சரியில்லையே. நீங்க யாரோ தெரிஞ்சவங்களையெல்லாம் வர சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அவங்க யாரு? அவங்கள எங்களுக்கும் தெரியுமா? உங்களை அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். அப்படியா? நீங்களா வந்துட்டீங்களா? தோ நானே வரேன் வாசலுக்கு, வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். என்ன மேடம், என்ன யோசிக்கிறீங்க? சீட்ல உட்காருங்க. உட்காருங்க. உட்கார்றேன். கடவுளே கிருஷ்ணா, அன்னைக்கு என்ன கடத்தினாங்களே அதுல ஒரு ஆளு இந்த ஆளு. இவன் எப்படி இங்க? நிச்சயமா இவன் கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணதான் வந்திருக்கான்.